உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதுல இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேத தியானமாக சங்கீதம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இன்றைக்கு காலை பொழுதிலே தேவன் வந்திருக்கிற நமக்கும் இதை பேசுகின்ற எனக்கும் தேவன் நீதிமானாய் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார், அதாவது பாதுகாக்கிறார். அல்லேலூயா. காருணியம், அந்த காருணியம்னா என்னன்னா கருணை, இரக்கம், தயவு. அல்லேலூயா. காருணியம் என்ன? கருணை, இரக்கம், தயவு. அதாவது இன்னொரு கோணத்துல என்னன்னா துன்பப்படுகிற கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யறதா காருண்யம். தேவன் இன்றைக்கு காலையிலே நம் நீதிமானாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற நமக்கு காருணியம் என்கிற ஒரு கேடகத்தினால தேவன், அதாவது கருணை, இரக்கம், தயவு என்கிறதான ஒரு அந்த காரியத்தினால தேவன் நம்மளை என்ன செய்யறாரு? பெரிய பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். நம்ம எல்லாரும் நீதிமான் என்பது உறுதியா தானே இருக்கு, உறுதி தானே? அல்லேலூயா. நீதிமான்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, என்ன வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மனிதன் எல்லாருமே என்னவா மாறான்? நீதிமானாய் மாறுகிறான். அல்லேலூயா. இதுல எந்த மாற்று கருத்து இல்லைல்ல யாருக்கும். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆண்டவருடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிற எல்லா மனிதனும் யாரு? யாரு? நீதிமான். அல்லேலூயா. அந்த நீதிமான தான் தேவன் யார் செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, அந்த நீதிமானுக்கு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தேவன் ஒரு கேடகமாய் ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இரத்தத்தால கழுவப்பட்ட நமக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும்? ஏன் கஷ்டம் வரணும்? ஏன் துன்பம் வரணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ அறிவு இல்லைல்ல. இப்போ நமக்கு கொஞ்சம் ஏன் எவ்வளோ நம்ம இந்த குறி கணக்கா மூளை எவ்வளோதானே, நமக்கு ஒரு மூளை இருக்கும், அந்த மூளையில தான் நம்ம சிந்திப்போம். எப்பவுமே நம்ம சிந்திப்போம் உண்டு. நம்ம ஆண்டவர் பிள்ளையா போயிட்டோம்ல, இனிமே நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரியமான சகோதரனே, சகோதரி, நீதிமானாய் ஒரு மனிதன் வந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு இருக்கிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க நீதிமானாய் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிற பாடுகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் துக்கங்களும் அநேகமாய் இருக்கும். ஆனாலும் தேவன் அதிலிருந்து என்ன செய்வாரு? விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப நீதிமான், ஒரு மனிதன் நீதிமான் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா துன்மார்க்கன் ஒருவன் எதிராக வந்துருவாங்க. அல்லேலூயா. அது ஆவியா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபைக்குள்ள இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம்,
தெருவுல இருக்கலாம், சமுதாயத்துக்குள்ள இருக்கலாம், எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஒரு நீதிமானாய் ஒரு மனிதன் வந்துட்டானா ஆப்போசிட்ல யார் இருப்பா? யார் இருப்பா? துன்மார்க்கன் இருப்பார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்காங்களா? உங்களுக்கு இருக்காங்களா? இருக்காங்களா? ஓங்கி சொல்லுங்க. நீங்க துன்மார்க்கர் இல்லைன்னு வைங்களேன், நீங்க இந்த பூமியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரலோகத்து போயிடலாம். உங்களுக்கு விரோதமாய் மனிதர்களோ ஆவிகளோ யாரோ ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பூமியில வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பூரணமாக்கப்பட்டீர்கள், பூரணமான ஒரு மனிதரா மாறிட்டீர்கள். தேவன் உங்களை கொண்டு போய் வைக்கிற இடம் எங்க? பரலோகம். அல்லேலூயா. இப்ப துன்மார்க்கன் ஒரு மனிதன் இருக்கும்போது, துன்மார்க்கன் நீதிமானா இருக்கிற எல்லா மனிதனுக்கும் துன்மார்க்கன் ஒருவன் உண்டு. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருப்பான், நீதிமான் வேலையை பார்த்துட்டு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தான் நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீதிமானை நான் ஆசீர்வதிக்கிற தேவன். நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அதாவது சில சமயம்லாம் சாவுக்கேதுவான பிரச்சனைகள்லாம் வரும். சாவுக்கேதுவான பிரச்சனைகள் தேவன் அழகா அதுல இருந்து வெளியே எடுப்பார். அல்லேலூயா. காரணம் தேவன் அந்த அந்நிய வல்லமையில இருந்து தேவன் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவ்வளவுதான், நம்ம சாப்டர் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், நம்ம சாப்டர் முடிஞ்சு, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல தேவன் அதுல இருந்து தேவன் நினைச்சுவார், விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இந்த துன்மார்க்குக்கும் நீதிமானுக்கும் கான்வர்சேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பத்தவே பத்தாது. அது காலங்கள் வருஷ கணக்கில் பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா நீங்க சங்கீதம் புஸ்தகத்தை நீங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் பார்க்கலாம், எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்க பார்க்கலாம், எரேமியா பார்க்கலாம், எசேக்கியேலை பார்க்கலாம், ஏசாவை நீ பார்க்கலாம், பிரசங்கியை பார்க்கலாம், நீங்க யோபு பார்க்கலாம். இதுலெல்லாம் துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் எல்லா சாப்டருக்குள்ளேயும் இருக்கு. எல்லா சாப்டருக்குள்ளேயும் நீதிமானுக்கும் துன்மார்க்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த முக்கியமா சங்கீதம், நீதிமொழிகள் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப அதிகமாய் துன்மார்க்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீதிமானாய் ஆக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தால் அவனுக்கு என்னவா இருப்பாங்க? யார் இருப்பாங்க? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும், நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் யார் இருப்பாங்க? ஒரு எதிராளி இருப்பாங்க. அவங்க வழக்காடி கொண்டு இருப்பாங்க, பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, செய்வாங்க, நமக்கு சதி திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாத்தையும் நம்ம ஜெபிக்கணும். இதுக்குதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகத்துல உபத்திரம் உண்டுப்பா, அவர் நீதிமான். அவர் சொன்னார், உலகத்துல உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் ஜெயிச்சேன். எல்லா சதி திட்டங்களையும் எல்லா துன்மார்க்கமான காரியத்தில் எல்லாவற்றிலையும் தேவன் ஜெயித்தார். அல்லேலூயா. அதே போல நீங்களும் ஜெயிக்கணும். ஏன்னா நீங்க நீதிமான், ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரிதான், எத்தனை அம்புகள் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் இருந்தாலும், எத்தனை ஆவிகள் இருந்தாலும், நீங்க என்ன செய்யணும்? மூளையில முடங்கிட்டு உட்கார்ந்துடணும் அப்படியா? இல்ல, ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சேன், என் பிள்ளையும் ஜெயிக்கணும். அததான் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளையும் ஜெயிக்கணும். என் பிள்ளையா இருந்தால், என்னுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமான ஆக்கப்படுதுன்னா நீ என்ன செய்யணும்? ஜெயிக்கிற பிள்ளையாய் மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நாம ஒரு நீதிமான் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுல நான் நீதிமானா இல்லையாங்கிறதே ஒரு சிலருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும்.
நீதிமானா இல்லையா, நான் நீதிமானா இல்லையா? அது சொன்னாரு தாழ்மையில கூட சொல்லுவேன், நான் நீதிமானா இல்லையா. ஆண்டவர் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி அப்படியே நீதிமானாய் கழுவி பல்லவத்துக்கு கொண்டு போறத பிரச்சனை இல்லையே, ஈஸி இல்லையா நமக்கு, அப்படித்தானே? ஆண்டவர் ரத்தத்தால கழுவி எல்லா பழக்க வழக்கத்தையும் விட்டாச்சப்பா, விட்டுருப்பா, எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல என்ன சொல்லிப்பீங்க தெரியுமா? ஆண்டவரே இன்னைக்கு நீங்க கூப்பிட்டாலும் நான் ரெடியா இருப்பேன். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். சொன்னீங்களா? சொல்லியா? சொன்னீங்களா? சொல்லியா? எல்லாரும் சொல்லிப்பீங்க இன்னைக்கு நான் கூப்பிட்டாலும் போனேன். ஆனா ஆண்டவர் அப்படி கூப்பிடவே இல்லை. நான் கூட தான் 2 வருஷத்துல கூப்பிட்டேன். ஆண்டவரே எனக்கு 2 வருஷத்துல தூரம் எடுத்துக்கங்க. என் பொண்டாட்டியை பார்க்கல, கவனிக்கல, என் பிள்ளைகளை நான் கவனிக்கல, எதை பற்றி சிந்தனை இல்லை, எனக்கு தேவை பரலோகம், பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் கேட்டேன். ஆனா வருஷம் தாண்டி வந்தாச்சு, தாண்டி 25 வருஷத்தை தாண்டி நான் வந்துட்டேன். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த துன்மார்க்கத்துக்கும் நீதிமானுக்கும் உள்ள சண்டையில நீ என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் ஜெயித்தார். நீதிமானாய் மாறுகிற நாம இயேசு கிறிஸ்து நீதிமானாய் மாறுகிறதா மாறின இயேசு கிறிஸ்து உலகத்துல என்ன சொன்னாரு? உலகத்துல சமாதானம் இருக்கு, உலகத்துல சந்தோஷம் இருக்கு, உலகத்துல சுகம் இருக்கு, நீ உலகம் முழுவதுமாய் நீ சந்தோஷமா ஆர்ப்பரிச்சிட்டு அப்படியே சொன்னாரு. சத்தியத்தை மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளும் பிரியமான சகோதரனே சகோதரியே, மிக தெளிவாக தெரியும். ஆண்டவர் பாதுகாக்கிறார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை தலை குனிய வைக்க மாட்டார். அதே சமயம் உங்களுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. அந்த உபத்திரமும் யார் மூலயமா வந்துடும்? யார் மூலயமா வந்துச்சு? துன்மார்க்கன்கிறதான ஒரு மனிதன் மூலயமாக வந்தது. அல்லேலூயா. அது இன்னைக்கு மனுஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஆவியா கூட இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரம் ஆவிகள் மூலயமா கூட ஒரு மனிதனை ஏவி விட்டு அந்த மாதிரி சூழ்நிலை கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு மனிதனை யாரோ ஒருத்தர் நமக்கு எதிராளியாக, நம்ம ஆசீர்வாதத்துக்கு முட்டுக்கட்டையாக, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணும்படியாக என்ன செய்வாங்க? யாரோ ஒருத்தர் என்ன செய்வாங்க? முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் எதிர்த்து சொல்லுவாங்க, நீ என்ன சொன்னாலும் மாறு கருத்து சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது உங்க குடும்பத்துக்குள்ள கூட இருக்கலாம், ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், அல்லனா குடும்பத்துல விட்டு அபாப்பட்டதான். நீங்க வேலை சில அதிகமாய் வேலை பார்க்குற நேரம், நீ அதிகமாய் எங்க இருக்கீங்க? எங்க இருப்பீங்க? வேலை ஸ்தலத்தை தான் நீங்க அதிகமா இருப்பீங்க. அதிகமான நேரம் வேலை ஸ்தலத்தை தான் இருப்பீங்க. அந்த நேரத்துல இருக்கலாம், உங்க சமுதாயமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா உபத்திரம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. மனிதர்கள் மூலமாக நீ நீதிமானா இருந்தால் துன்மார்க்கன் உனக்கு உபத்திரப்படுத்திட்டே இருப்பான். ஏதாவது ஒருத்தர் குத்திக்கிட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தட்டிக்கிட்டே இருப்பான். நீ நினைக்கிற காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு தட்டிக்கிட்டே இருப்பான். இது அவன் துன்மார்க்கனுடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த இதுல இயேசு கிறிஸ்து ஜெயிச்ச போல நாமளும் ஜெயிக்கணுங்கிறதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நாம காணப்படணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தேவன் இன்றைக்கு நீதிமானை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சங்கீதம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம ஜெயிக்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதுமே காணப்படணும். தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். என்ன சொல்றான்னா, ஒரு நீதிமான் ஒரு நாள் கைவிடப்பட மாட்டான். ஆண்டவரால கைவிடப்படவே மாட்டாம.
நீதிமான் கைவிடப்பட்ட, அதுல சங்கீதக்காரன் சொல்றான், நான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை. நான் இளவயதா இருந்தேன், முதிர் வயதா இருந்தேன், ஆனா நான் இன்னைக்கு நான் கைவிட்டுட்டேன், இந்த சூழ்நிலை நான் கைவிட்டிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அதே சமயம் என் பிள்ளைங்க, என் சந்ததிகள் அப்பத்துக்கு திருந்ததே இல்லை. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அலைஞ்சு திரிஞ்சதே கிடையாது என்னுடைய சந்ததி. நான் நீதிமான், ஒரு நாளும் தேவன் என்னை கைவிட்டதும் இல்லை. அதே சமயம் என்னுடைய சந்ததி ஒரு நாளும் சாப்பாட்டுக்காக அப்பத்துக்காக திரிகிறதே இல்லை. அல்லேலூயா. ஈவன் பிரியமான சகோதரனே சகோதரி, நாம நீதிமான் என்பதுக்கு ஆண்டவர் அடையாளமாய் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல நாம நீதிமானாய் இருந்தாமா இல்லையாங்கிற கூட இல்லாட்டாலும் இன்றைக்கு நம்ம நீதிமானாய் உறுதிப்படுத்தி கொண்டு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்வோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீதிமானை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருப்போமானால், நீங்களும் நானும் கழுவப்பட்டிருப்போமானால், பரிசுத்தமாக்கப்பட்டிருப்போமானால், நிச்சயமாக நாம நீதிமான். அந்த நீதிமான் எந்த சூழ்நிலையிலும் தேவன் கைவிட்டதே கிடையாது. அவனுடைய சந்ததி என்னது? அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு, இன்னும் சொல்ல போனா ரோடா அலைவதில்லை. இன்னும் நம்மளுடைய பாஷையில பேசுவோம், இன்னும் சொன்னா அவனுடைய சந்ததி ரோடா அலைகிறதே இல்லை. தேவன் நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு, நான் நீதிமான், என்னையும் கைவிட்டதில்லை, அதே சமயம் என் சந்ததியும் கைவிட்டதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிற தெய்வன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சு, கூப்பிடுகிற 6 அறிவு கிடையாதுங்க. அதுக்கு 6 அறிவு, 5 அறிவு தான். அதுக்கு படைச்சது தேவன் யாரு, நமக்கு யாரு, நமக்கு ஞானம் கொடுத்தது யாரு, நல்லது என்ன கெட்டது என்ன சிந்திச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சின்னோண்டு குருவி, ஒரு பறவை, இத்தனோண்டு அறிவு இருக்குதான கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கூட என்ன செய்றாரு? ஆகாரம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்றது, திமிலங்கள் வாயை திறக்கும், அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன். கையை நீட்டும் போது ஆகாரம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க எல்லா ரூபத்திலையும் தேவன் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை செய்யும் மூலமும் அவர் கைவிடுகிற தேவன். உனக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். அந்த பாடல், இந்த புது பாடல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நான் கேட்கல. உண்மையிலேயே தகுதியே இல்லை சொல்வோருக்கு முன்பதாக இன்னும் தரமான உயர்வுகளை எனக்கு அழைப்பேன். தகுதி இல்லைன்னு நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க. உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? உனக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன தகுதி இருக்கு? சபை நடத்துறதுக்கு ஒரு தகுதி இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல தகுதி, உனக்கு என்ன தகுதி இருக்கு? சொந்த மதத்துல உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு தகுதி இல்லை, நான் தானே, எனக்கு தானே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட தேவன் இன்னும் தரமான உயர்வே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சோதரம். ஆண்டவர் பிரியமான சகோதரனே சகோதரி, நீதிமானை ஒருபோது கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. நீதிமான் நீங்க அங்க இருந்து எடுங்க, நீங்க எடுத்துக்கங்க. நோவாவை எடுத்துக்கங்க, ஆபிரகாம் எடுத்துக்கங்க, அடுத்து வரக்கூடிய யோசேப்பை எடுத்துக்காங்க, மோசையை எடுத்துக்காங்க. யாரா இருந்தாலும் நீதிமான் என்று சொல்லப்பட்டதான ஒரு மனிதனை தேவன் கைவிட்டதும் இல்லை, அவனுடைய சந்ததியை அலைஞ்சு திரிவு விட்டதில்லை.
அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததியை அலைந்து திரிவு விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சங்கீதம் புஸ்தகம் 92 அதிகாரம் 12 வசனம். அல்லேலூயா. 15 வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீதிமான் பனையை போல வளருவான் என்பது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு நீதிமான் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருப்பான். அடுத்த பகுதிக்கு அவன் போவான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரே செயல்ல ஒரே மாதிரி செக்கு மாடு கணக்கா ஒரே சுத்திக்கிட்டே இருக்க மாட்டான். அவன் வந்து அப்கிரேட். ஒரு டீச்சரா இருக்கவங்க என்ன செய்வாங்க? அப்கிரேட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு. அன்னைக்கு ஒரு ஓலைச்சுவடியில வச்சு டீச்சரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் பேப்பருக்கு வந்தாங்க. இன்னைக்கு டீச்சரா இருக்கவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? ஸ்மார்ட் போனுக்கு வந்துட்டாங்க. ஸ்மார்ட் போர்டுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்கிரேட் பண்ணணும். நான் அப்கிரேட்லாம் பண்ண மாட்டேங்க. நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்த மாதிரிதான் நான் படிக்கிறேன்னு சொன்னா சத்த கட்டாம நீ வீட்டுல போய் உட்கார்ந்து உன் பிள்ளைக்கு மட்டும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா. நீதிமான் வளர வேண்டும். அல்லேலூயா. ஒரு நீதிமானா இருந்தால் அவன் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் முதிர் வயதிலையும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பான். அவன் கடை சாகிற வரைக்கும் அவனுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாதுங்க. அவன் சாகிற வரைக்கும் நீதிமானுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது. நீ சாகும் போது கூட உன்னை வந்து விசாரிக்க 2 பேரும் வருவான்ல, அந்த இடத்துலயும் கூட இயேசுவை பற்றி 2 வார்த்தை நீ சொல்லித்தான் போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானா இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் முதிர் வயதிலையும் அவன் என்ன செய்வான்? கனி தருவான். அல்லேலூயா. இன்னைக்கு நீ நீதிமானா இருக்கிறீங்க. இன்னைக்கு 7 வயதுல இருக்கீங்க. நீங்க முதிர் வயதா இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சரிதான், நீ முதிர் வயதுல நீ கனி கொடுப்பா இருப்ப. நீ புஷ்டியும் பசுமையாமா இருப்ப. அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதம். இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீதிமானாய் இருக்கிறவனுக்கு தேவன் கனி கொடுக்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவனுக்கு புஷ்டியும் பசுமையாதான் இருப்பான். அவன் பார்க்கும் போதே ஒரு செழிப்பா தான் இருப்பான். ஏன்னா அவன் முதிர் வயதிலையும் கனி தந்து புஷ்டியுமா இருப்பான். அவன் வளர்ந்து வருகிற மனிதன். அல்லேலூயா. நீதிமான் என்பவன் யாரு? அவன் வளருகிற மனிதன். அல்லேலூயா. எப்படிங்க வளர முடியும்? அவன் சத்தியத்தை கேட்டுதான் வளரணும். சத்தியம் எப்படி? சத்தியத்தை கேட்டு வார்த்தையை கேட்டுதான் வரணும். எபிரேயர் புஸ்தகத்துல கூட ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 4 அதிகாரம் 12 வசனம் சொல்லுங்க. வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருக்கு. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயமும் கருக்கானதாவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துவதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதா இருக்குது. இதுதான் வளருகிறது. அல்லேலூயா. இது இப்ப இந்த லேயர் வந்து எப்படி இருக்கு? இந்த லேயர் எப்படி இந்த மனிதன் வந்து எப்படி நிக்கிறான் அப்படின்னா, எலும்பு வந்து முதல்ல நிற்கும். அந்த எலும்புக்கு மேல என்ன செய்யும்? சதை இருக்கணும். அந்த சதைக்குள்ள நரம்புகள் ஓடும், அணுக்கள் இருக்கும். அந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு மேல தோல் இருக்கும். அந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன இருக்கும்? நம்ம மட்டன் வாங்கிட்டு இப்படி தட்டி
அப்படி உருவம்ல அந்த ஊனு அந்த ஊனு அந்த ஊனு உள்ள இருக்கணும். அந்த எலும்புக்குள்ள இருந்தாதான் அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆன பிறகு சதை உள்ள இருக்கணும். அந்த சதைக்குள்ள நரம்பு இருக்கணும். அந்த நரம்புக்கு அதுக்கப்புறம் தான் அணுக்கள் செல்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் வரணும். அந்த ரத்தோட்டம் ஓடுனா தான் அதுக்கு மேல தோலை போட்டு பல 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 பலன்னு சில பேர் கருப்பு, சில பேர் சிவப்பு, ஒரு மாநிறம், சாக்லேட் ப்ரௌனு, அந்த எல்லாத்தையும் போட்டு கொடுத்து ஒரு மனுஷனாய் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த ஆண்டவருடைய வார்த்தை எங்க போகுமா? தோலை மட்டும் தொடாதான், ரத்தத்தை தொடும். அடுத்து என்ன செய்யும்? சதையை தொடும். அதுக்கு அடுத்து எலும்பை தொடும். எலும்புக்குள்ள இருக்க பாருங்க, நம்ம டேஸ்டா சாப்பிடவும் இல்லைங்க, அந்த ஊனு அதையும் கூட தொடும். அல்லேலூயா. அதுதான் இருபுலமும் கற்புல பட்டயம். நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நீதிமான் வளரணும் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை எப்போதுமே எப்போதுமே எப்படி இருக்காது? வார்த்தை எப்படி இருக்காது? எப்படி இருக்காது? உருவ கூத்துற அதை ஊனையும் கணக்கையும் உருவ கூத்துறதாவும் இருதயத்தின் நினைவுலையும் யோசனையும் வரையறுக்கிறது. நாம யாரு, நாம யாரு, நம்மை நாமே சோதித்து அறிவோமானால் நியாயத்திற்க பாடம். அந்த நாம யாரு, என்ன வரும், நம்ம என்ன வரும் ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் பனைய போல செழிப்பு கொடுத்துட்டே இருக்காரு, வளர்த்துட்டு இருக்காரு. நீ கடைசி வரைக்கும் நீ புஷ்டியா தான் இருப்ப. யாரும் பார்க்கும்போது நீ புஷ்டியா தான் இருப்ப. நோஞ்சான் மாதிரிலாம் இருக்க மாட்ட. நீ கடைசி வரைக்கும் நீ புஷ்டியா தான் இருப்ப. புஷ்டியா மாத்திரம் அல்ல, நீ கனி கொடுக்கிற மனிதனாப்ப. நீ சாக படுக்கையில இருக்கும்போது கூட 2 வார்த்தை நீ சொல்ற மகனாய் மகளாதான் நீ இருப்ப. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது நீதிமானுக்கு வைத்த ஆசீர்வாதம். அவன் வளரணும் அப்படின்னு சொன்னா வசனம் என்ன செய்யணும்? வரணும். ஜீவனும் வல்லமையாவும் இருக்கணும். அது சந்தோஷமாவும் இருக்கும். அதே சமயம் எந்த இடத்துல தப்பு இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கிற இடத்துலயும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் பனைய போல செழிப்பு ஆண்டவர் தருகிறார். அதாவது வளருகிற இடத்துக்கு நம்ம வருகிறார். ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு போன மாசம் போன வருஷம் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு இல்லை. இந்த வருஷம் ஒரு புதிய கோணத்துல, புதிய சிந்தனையில, புதிய தியானத்துல, நம்ம தியானிக்கிற ஒரு ரெவலேஷன்ல, வெளிப்பாடுல வளருகிற ஒரு மனிதனாய் காணப்படும். அல்லேலூயா. அதுக்கு பேருதான் நீதிமான். அல்லேலூயா. அந்த நீதிமானுக்கு ஆண்டவரை கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். 3வது அதே சங்கீதம் புஸ்தகம் 118 சங்கீதம் 15 வசனம் முடிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் பெரியவர். நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்துல ஆண்டவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்னா எந்த எதிரியும் அந்நிய வல்லமையும் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம அதிகமாய் பயப்படுகிற ஒரு சில காரியம் அந்நிய வல்லமைகள், அந்நிய சத்தங்கள், அல்லனா அந்நிய வல்லமைகள் என்ன செய்யும்? நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், சந்தேகப்படுறோம். உண்மையிலே அது நடக்கலாம். ஏன்னா அந்நிய வல்லமைகள் நம்ம குடும்பத்துல பிரிவினை உண்டு பண்ணலாம், அல்லனா பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கலாம். அந்நிய வல்லமைகள் உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டாலே, ஆண்டவுடைய வல்லமைகள் இல்லாம அந்நிய வல்லமைகள் உள்ள வந்துட்டாலே நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை. நம்ம நிறைய தடவை பார்ப்போம், இன்னைக்கு ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஆவி நம்மளோட கூட போராடுது,
ஏதோ ஒரு நம்ம குடும்பத்துல போராடுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நம்ம யோசிப்பது உண்டு. அப்பவுமே யோசிப்பாங்க, சரி இன்னைக்கு நான் துதிக்கலை, இன்னைக்கு சோத்திரம் பண்ணல, ஆனா ஏதோ ஒரு ஆவி என்னோட போராடுது. நிறைய பேர் சொல்றத நான் பார்த்துருக்கேன், நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்நிய வல்லமைகள் நம்ம கிட்ட நம்ம வராதபடிக்கு தேவன் ஒரு பெரிய பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிடுறார். யாருக்கு பண்றாருன்னு சொன்னா நீதிமானுக்கு செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பராக்கிரமம் செய்யணும்னா நாம என்ன செய்யணும்னா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அதுல தோணிக்கணும். கம்பீர சத்தம் அதுல தோணிக்கணும். குடும்பத்துல உங்க குடும்பத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தோணிக்குதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆண்டவர் நம்மளை அழைச்சது என்ன, எந்த இடத்துல இருந்தோம், எப்படி கிடந்தோம், இன்னைக்கு எடுத்து எந்த இடத்துல உட்கார்ந்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வச்சு அளவு பார்த்துட்டு இருக்காரு. நாம அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? ஆண்டவருடைய ரட்சிப்பு நம்மளை எப்படி செஞ்சுதே அப்படின்னு தாழ்மையினால கண்ணீர் விட்டு அவருடைய ரட்சிப்பி சத்தத்தை நம்ம சொல்றோமா? அதனால் நம்மளுடைய சுயத்தை பேசிட்டு இருக்கோமா? நம்ம குடும்பத்துல என்ன பேசுறோம்? என்ன பேசுறோம்? நாம இதை செஞ்சிடலாம், நம்ம அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், நம்ம அப்ரூவ்லாம் நம்ம பிளான நாம பண்ணிக்கிட்டு அப்ரூவ் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்ம தான் பிளான் பண்றோம், எல்லாத்தையுமே நம்ம சரிப்பட்டோம், இல்லை ரைட் ஓகே எல்லாமே பண்ண, அதுக்கு அப்ரூவ் தான் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அதல்ல, நாம ஒன்றுமில்லாத நமக்கு தேவன் மகிமையாய் மாற்றி கொடுத்தார். ஆண்டவருக்கே துதி கன மகிமை என்பது உங்க குடும்பத்துல, வீட்டுல, கூடாரத்துல அந்த சத்தம் கேட்குதான். நான் ரட்சிக்கப்பட்ட விதம், ஆண்டவரை என்னை அழைச்ச விதம், குப்பையும் தூசியுமான இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் கழுவி, ஆண்டவர் ரத்தத்தால கழுவி எடுத்து என்னை கொண்டாந்து உயரத்துல வச்சாரே, இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிற சத்தத்தை சொல்றோமா? அப்படிங்கிற சத்தத்தை நம்ம சொல்றோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த சத்தம், அந்த கம்பீர சத்தம் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த கம்பீர சத்தம் நமக்குள்ள இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? பராக்கிரமம் செய்கிறார். அவர் எழுந்தருகிறார். அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை போற்றும் போது, அவரை உயர்வான இடத்துல வைக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு? எழுந்தருகிறார். அவருடைய வலது கரம் என்ன செய்து? பராக்கிரமம் செய்து எந்த வல்லமையும் கிட்ட வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு விரோதமா எதுவும் தோற்றக்கூடாது, என் பிள்ளைகளுடைய கூடாரத்துல எந்த வல்லமையும் உள்ள வரக்கூடாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதட்டுகிறார். அல்லேலூயா. அதாவது நீதிமானுக்கு ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீதிமான் திரும்பி நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் நீதிமான் தானே, அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே, நீதிமான் தானே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. போதும். இதுல ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டாரு. ஒண்ணு இச்சை காரியம், இன்னொன்னு இச்சை, இன்னொன்னு விக்கிர ஆராதனை. அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கதான உறவை தவிர வேற எந்த உறவும் வேதம் சொல்லுது அது இச்சையின் வேண்டுதான் சொல்லுது. அது வேசி விபச்சாரம் அதுதான் சொல்லுது. ஆனா உலகம் அப்படி சொல்லலை. உலகம் என்ன சொல்லுது? நானும் தப்பு என்ன செஞ்சா தானே, ஆனா என் கண்ணால நான் என்ன வேணாலும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து நீ கண்ணால நீ அனுபவிச்சாலும் அதுல விபச்சாரம் தான் நீ பண்ற அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நான் ஒண்ணுமே செய்யலையே, யாரையுமே எந்த கெடுதலும் நான் பண்ணலையே, நான் யாரையுமே ஏமாத்தவும் இல்லை, கெடுதலும் பண்ணல.
நான் சும்மா சீரியல்லையும் டிவிலையும் வீடியோலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். சினிமாவில் நான் ஒரு கதாநாயகியை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு கதாநாயகனை பார்த்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மனிதன் ஒரு ஆணா இருந்தால் அவன் இன்னொரு பொண்டாட்டிக்கு புருஷனா இருப்பான். அது பெண்ணா இருந்தா அவன் இன்னொரு பொண்டாட்டி இன்னொரு புருஷனுக்கு பொண்டாட்டியா இருப்பான். அல்லேலூயா. அடுத்தவனுடைய பொண்டாட்டிய புருஷனை தொடுகிறவன் வேதம் பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க பார்க்கிற பார்வை என்னவா மாறுது? இச்சை. நீங்க யாரையும் கெடுக்கல, ஆனா நீங்க விரும்புற காரியம். நம்ம ஏன் இந்த சினிமா பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது அப்படின்னா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆடுகிற ஆட்டமும் பாடுகிற பாட்டமும் இன்னைக்கு வந்து உலகமே சினிமா நடிகைக்கு பின்னால அப்படி ஆர்ப்பரிச்சுட்டு போறாங்க. எனக்கு உலகமே அவங்க தான் அப்படின்னு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சரீரம் ஒரு பெரிய மேட்டர். அந்த நடிகனுக்காக அப்படியே கொடுத்துட்டாங்க, அந்த நடிகைக்காக கொடுக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேசி மார்க்கம். இதெல்லாம் வேசி மார்க்கம். நீங்க கணவன் மனைவியை தவிர வேற எந்த உறவை நீங்க எடுத்துட்டாலும் வேசி மார்க்கம். விக்கிரகம் அதே மாதிரிதான். சாக்கு போக்கு சொல்றதுக்கு கிடையாது. விக்கிரகத்தினுடைய நம்ம நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்ற காரியத்தை நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கட்டுக்குள்ள இருக்கேன், எனக்கு வேற வழி கிடையாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த விக்கிரகத்தினுடைய சாயல் மேல நம்ம மேல படாத அளவுக்கு பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. நீங்க கட்டுக்குள்ள இருக்கீங்க, கட்டுக்குள்ள இல்லாம இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அந்த சாயல் வந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். யோசேப்பு அந்த சாயலை அவன் மேல வராதபடிக்கு என்ன செஞ்சான்? விலகி எப்படி ஓடனான்? வஸ்திரத்தை விட்டுட்டு கூட ஓடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது எவ்வளவு அவமானமா இருக்கும் தெரியுமா? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும் தெரியுமா? தெரியாதா? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஏன்னா இந்த அவமானத்தை விட அந்த அவமானம் அசிங்கம். அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். இன்னைக்கு நீ அந்த விக்கிரத்தினுடைய சாயலும் வேசித்தனத்தினுடைய சாயலையும் கிட்ட வர விடாம நீங்க விலகி ஓடும் போது ஒரு அவமானம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அவமானம் இருக்கலாம். உண்மைதான், மாற்றுக்கிறது கிடையாது. தாராளமா அந்த அவமானம் இருக்கலாம். நீங்க விலகி வந்தீங்கன்னா சொந்த மதத்தோடு இருக்க முடியாது, 4 பேரோடு கூட இணைஞ்சு இருக்க முடியாது. உங்களை தூத்தி ஏற்றி தேட்டி அசிங்கமா பேசதான் செய்வாங்க. ஆமா, ஊர்ல உலகத்துல இவங்க மட்டும் அலூசமா அப்படின்னு கூட பேசுவாங்களா? பேசுறாங்களா பேசலையா? பேசுவாங்க, பேசினாங்க. அது அவமானம் தான். ஆனா அந்த அவமானத்தை விட நீங்க விக்கிரகத்தின் சாயல் பிடியில இருக்கிறதும் வேசித்தனத்தின் பிடியில இருக்கிறதும் பெரிய அவமானமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க அதை விட்டு ஓடணும். யோசேப்பு தான் வஸ்திரம் இல்லாம தான் ஓடுனா. அது அசிங்கம் தெரியும், ஊரா ஃபுல்லா போட்டுருவாங்க, அசிங்கம் தான். ஆனா அதை விட பெரிய அசிங்கம் இங்க இருக்கு. அந்த அசிங்கத்தை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். அல்லேலூயா. இப்ப நீதிமான் ஏன்னு சொன்னா, நீங்க இதுல இருந்துதான் நீங்க என்ன செஞ்சீங்க? வெளியே வந்தீங்க. எப்படிப்பட்டவங்க சிலர் இப்படி இருந்தாங்க, இதை விட்டு வெளியே வந்தீங்க. திரும்பியும் அதுக்குள்ள போய் எங்க நிச்சயக்கூடாது, அடாப்ட் ஆகக்கூடாது. அதுக்காக திருடர். அதுக்கு திருடன்னா பசிக்காக நான் திருடிட்டேன். திருடன்னா மற்றவங்க பொருளை
ஆசீர்வாதத்தை, பொருளுங்கிற ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை, மற்றவங்களுடைய உயர்வை, மற்றவங்க வச்சிருக்கிற ஒரு காரியத்தை என்ன செய்யறது, நாம எடுக்கிறத, அதுக்கு பேர் என்ன பேரு, திருடன். அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்களான்னு முதல்ல பார்த்து அதை சரி பண்ணிட்டேன்னா, மற்றவங்க பொருள் எனக்கு தேவையில்லை, எனக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதுல இருந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம அப்படி இருந்தோம். முன்னால் அப்படி இருந்தீங்களா இல்லையா? முன்னால் அப்படி இருந்தீங்களா இல்லையா? ரட்சிக்க பிறகு முன்னால இருந்தோம். பொய் சொல்றதுக்கு இல்லை, இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்லை, இப்படி இருக்கக்கூடாது. அதை தான் அவர் சொல்றார். அடுத்து பொருளாசை. எந்த பொருளுக்கும் எந்த காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அதுதான் 12ஆம் வசனத்தை சொல்ல பிறகு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதி இருக்குங்க, எனக்கு தகுதி இருக்கு. ஆனா நான் அது எனக்கு தகுதியா இராது. நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் அடிமைலாம் பட மாட்டேன். எந்த காரியத்துக்கும் நான் எந்த பொருள் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். அடுத்து என்னது, வெறியர்னா நம்ம என்ன நினைப்போம், யார் வெறியர் யாருங்க சொல்லுங்க. நம்ம ஈஸியா சொல்லுவோம், குடிச்சிட்டு இருக்க எல்லாரும் வெறியதுங்க அப்படின்னு ஈஸியா சொல்லுவோம். நம்ம சொல்றது அது ஒண்ணுதான், வெறி பிடிச்சு போய் அலையிறாங்க அப்படின்னு. அப்படி இது இன்னொரு கோணத்துல நாம எதையாவது இதைத்தான் நான் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஒரு 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 வைராக்கியம், பிடிவாதம் இருக்குன்னு வைங்களேன். நான் செஞ்சத, நான் நினைச்சத செய்து முடிக்கணும், கண்டிப்பா செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியம், பிடிவாதம் இருக்கு பாருங்க, அவங்களும் வெறியர் தான். அல்லேலூயா. அவங்களும் வெறியருங்கிற கேட்டகரியில தான் வரும். வெறி பிடிச்சு போய் அலையிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவனுக்கெல்லாம் தலைவெறி பிடிச்சு போய் அலையிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வெறியர். அடுத்து உதாசீனர். இந்த உதாசீனர் யாருன்னா, இவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க, அசால்ட்டா இருப்பாங்க, அலட்சியம் பண்ற ஒரு மனிதரா இருப்பாங்க. நீங்க எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதுக்கு ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. இவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க. இதுக்கு முன்னால கூட நீங்க அப்படி இருக்கலாம், ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க அப்படி அலட்சியமா இருக்க முடியாது. ஏன்னா உங்களை நடத்துறதுக்கு முன்னால அவங்களை நடத்துறதுக்கு ஆள் கிடையாது, அப்படித்தானே? உங்களை நடத்துவதற்கு ஆள் இருந்தாங்களா? முன்னால உங்களை நடத்துவதற்கு ஆள் இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. உங்களை நடத்துவதற்கு ஆள் இருந்தாங்களா? இல்லை. ஆனா இப்போ அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்கார். நீங்க சபைக்குள்ள வந்துட்டானோ மெய்ப்பென்னு ஒருத்தர் இருக்கார். புரியுதா? உங்களை நடத்துவதற்கு பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியானவர், மெய்ப்பெண், ஒவ்வொரு கோணத்துல அவங்க வரதான் செய்வாங்க. அவங்க உங்களை நடத்துவாங்க. அல்லேலூயா. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஆண்டவர், அது பூமியில கொடுக்கக்கூடிய பொறுப்பா இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஒரு சில கடமைகள்னு வச்சிருக்காரு. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டுதான் ஆகணும். அது கடமை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நமக்கு சொன்ன கடமை அது. ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் இந்த வேத வசனம் வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்கல, வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு எச்சரிப்பும் கொடுக்குது. நீங்க எடுத்துக்கங்க. நீங்க உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க எடுங்க. 14 வசனம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்து 43 வசனம் உங்களுக்கு எதுவா இருக்கும்? சாபமாய் எச்சரிப்பாய் இருக்கும். நீ இதை கை கொண்டால், இது கை கொள்ளுனா இது கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரர். கற்பனைகளை கை கொள்வது நம்மளுடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம், ஆண்டவருடைய நாமம். அந்த கற்பனையை கை கொள்ற விஷயத்துல நாம என்ன செய்யக்கூடாது? அசால்ட்டா இருக்கக்கூடாது, அசட்டை பண்றவர்களா இருக்கக்கூடாது, கண்டுகொள்ளாம இருந்துடக்கூடாது, உதாசீனம் பண்ணிடக்கூடாது, தள்ளி விட்டுறக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து கொள்ளைக்காரர். இந்த கொள்ளைக்காரங்கிறது அது அது வேற லெவலு. ஒரு சாப்டரை, ஒரு மனிதனை சாப்டரை முடிச்சுக்கிறது. ஒரு மனிதனை எடுத்தோம்னா அந்த மனிதனை சாப்டரை முழுக்கா கம்ப்ளீட்டா முடிச்சிடுறது. அதுதான் கொள்ளைக்காரன். அவன் கம்ப்ளீட்டா எடுத்துருவான். திருடன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் வருவான், உள்ள இருந்து நகை வேணும்னா நகை மட்டும் தான் எடுப்பான். ஆனா திருடத்துல பல வகை இருக்குங்க. திருடனை எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? போலீஸ்காரங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்கன்னா அவனுக்கு தெரியும், இந்த வகை திருடன் இவன் தான் செய்வான், வேற எதுவும் செய்ய மாட்டான்னு நல்லா தெரியும். திருடன் ஏதாவது ஒரு வகையில தான் அவங்கள்ட்ட இருந்து பிடுங்குவான். ஆனா கொள்ளைக்காரன் அப்படி கிடையாது, சாப்டரையும் முடிப்போம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தம். இதெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. இதுக்கு முன்னால நம்ம இருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்யட்டோம்? இதெல்லாம் விட்டுட்டோம். அல்லேலூயா. அந்த இடத்துலதான் எல்லாருக்கும் சிக்கல் வரும். அந்த இடத்துல தான் நீங்க விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னா தான் சிக்கல் வருது. அதான் நான் கழுவிட்டோம்ல, சுத்தமாயிட்டோம்ல, நீதிமான ஆயிட்டோம்ல, பிறவண்ண நான் விட்டேன்ன விடட்டேன்ன, அது போல அது ஏன் மாம்சம் அது பாட்டு என்னமோ பண்ணிட்டு போகுதுங்க அப்படின்னு அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியாம சிலருக்கு, நான் உட்பட நிறைய நேரம் அதை நடந்திருக்கேன். நான் தான் கழுவிட்டேன்ல, பரவாயில்ல, நான் செஞ்ச எல்லாத்துக்குமே ஆண்டவர் அங்கீகரிக்கணும்ல அப்படின்னு. தேவன் நாம நீதிமானால் ஆக்குனா பிறகும் கூட நாம செய்யற எல்லாத்துக்கும் அங்கீகாரம் பண்ணணும் அவசியம் இல்லை. அவசியம் பண்ணணும் இல்ல. நான் இன்னைக்குங்க நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகுதுங்க. 25 வருஷம் குடி பழக்கத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. எதுல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்? குடி பழக்கத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். பக்கவாத நோயிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். பக்கவாத நோயிலிருந்து என்ன செஞ்சேன்? நான் வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்னைக்கு நான் பக்கவாதத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். குடி பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். பரவாயில்ல. இப்ப எனக்கு சம்பாத்தியமும் கொடுத்தாரு, நல்லா ஆசீர்வதித்தாரு. எனக்கு நல்லா சம்பாத்தியம், காசு, பணம், எனக்கு போஜனத்துக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்தாரு. இன்னைக்கு என் பைக்குள்ள, என் பர்ஸில் எப்பவுமே 1000 500 இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் சொல்லுங்க, இப்போ நான் நினைக்கிறேன் 500 ரூபா இருக்கு. இப்படி யானைப்பாலத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு ஒன் ஷாப் இருக்கு. போய் சும்மா டாக்டர் சொன்னார் உடம்பு வலிச்சுன்னா கொஞ்சோண்டு சாப்பிடுப்பான். டாக்டர் தான் சொன்னார், உடம்பு வலிச்சுன்னா கொஞ்சமா சாப்பிடு, அது ஒன்றும் செய்யாது உன்னைய அப்படின்னு சொல்லி நான் போய் சாப்பிட்டுட்டு வாரேன். ஆண்டவர் என்ன இரத்தத்தால் கழுவிட்டாரு, எனக்கு நான் பரிசுத்தமாயிட்டேன். டாக்டர் சொன்ன பிரகாரமாய் நான் அதை சாப்பிட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ என் உடம்புக்காக, என் சரீரத்துக்காக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஆண்டவர் அதை ஒத்துக்கிடுவாரா? இல்லை நீங்கள் தான் ஒத்துக்கிடுவீங்களா? இல்லை, நான் அப்படி ஒரு செய்கையில் இருந்தேன்னா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? சொல்லுங்க. எங்க குடும்பத்துல தான் அதை ஒத்துக்கிடுவாங்களா? சொல்லுங்க. ஒத்துக்கிட மாட்டாங்கல்ல. நீங்க விட்டு வந்த காரியத்தை திரும்ப தொட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை தான் சிந்திக்க சொன்னேன். இன்னைக்கு நான் நீதிமானை ஆசீர்வதிக்கிறேன். நீதிமானை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஒரு நாளும் அவன் பிள்ளைய அலைஞ்சு திரிய விட மாட்டேன். அவன் கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் அவன் புஷ்டியும் பசுமையாய் கனி தந்து அவன் இருப்பான், வளர்ந்து கொண்டே இருப்பான் நீதிமான்.
அவன் பராக்கிரமம் செய்வான். அவன் குடும்பத்துல, அவன் வீட்டுல, அவன் எப்பேற்பட்ட வல்லமை இருந்தான்தான், அந்த குடும்பத்துல பெரிய வல்லமை இருந்தாலும் பராக்கிரமம் செய்யும். உண்மைதான். நாம நீதிமானா இருக்கோமா? விட்டு வந்த பாதையை, விட்டு வந்த காரியத்தை திரும்ப கையில எடுத்திருக்கோமா அப்படிங்கிற மட்டும் பாரு. இந்த பாஸ்டர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்தாருங்க. திரும்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னைக்கோ ஒரு நாள் லாப நஷ்டத்துக்காக ரேசா தொட்டுட்டேன் அப்படின்னால், சபையில இருக்க விசுவாசிகளாகிய நீங்கள் அதை ஒத்துக்கிடுவீங்களா? இந்த குடும்பத்தில் இருக்க பாஸ்டர்மா அதை ஒத்துக்கிடுவாங்களா? இல்லை எங்க பிள்ளைங்க அதை ஒத்துக்கிடுவாங்களா? விட்டு வந்தேன்னா விட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். திரும்ப நான் எனக்கு தகுதி கிடையாது, எந்த அதிகாரமும் இல்லை, நான் வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப நீதிமானாய் கடைசி வரைக்கும் நீதிமானாய் பிழைக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த கலாத்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு நீதிமான் கடைசி வரைக்கும் அவன் நீதிமானாய் ஒரு தவறு செய்யாம அவன் வாழணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழி. என்ன வழினா என்ன செய்யணும்னா சிலுவையில என்ன செய்யணும்? அறையப்பட்டுரும். வேற வழியே கிடையாது. நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான், எனக்கு கிடையாது, நான் கிடையாது. அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி, உங்களுக்கு யாருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் தான் அந்த ஹோம் வச்சு ஆசிரமங்கள் எல்லாமே வச்சு நடத்தினது. அல்லேலூயா. ஹோம், ஆசிரமம், அனாதை பிள்ளைகளுக்கு செஞ்சது எல்லாமே அவர் தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எல்லாருமே ஆசிரமங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சது காரணம் எல்லாமே அவர் தான் காரணம். அவர்கிட்ட ஒரு சகோதரன் வந்தார். அவர் வந்துட்டு இந்த ஒரு சுய பெருமை எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட. அவருடைய சரித்திரத்தை நான் படிக்கும்போது சொன்னவா ஒரு சகோதரன் வந்தார். சுய பெருமை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சகோதரன் அவர் ஜார்ஜ் முல்லர்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம், அப்படியா தம்பி, ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதுபடி செஞ்சுட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாராம், நேராக பக்கத்தில் இருக்க கல்லறைக்கு போங்க, கல்லறையில் பேர் எழுதியிருப்பாங்க, தாமஸ், ஆல்பர்ட், ஆல்வின்னு ஏதோ ஒரு பேர் எழுதியிருப்பாங்க. அந்த பேரை வச்சு ஒரு 5 நிமிஷம் எவ்வளவு கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக திட்டுங்க. அந்த பேரை, செத்து போனவருடைய பேரை வச்சு எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டுங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப அவர் பேரை வச்சு நீங்க எவ்வளவு புகழ முடியுமோ புகழுங்க. எவ்வளவு புகழ முடியுமோ புகழ்ந்துட்டு நீங்க நேரா வாங்க அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க வந்துடுங்க அப்படின்னு. அவனும் அதே மாதிரி போயிட்டு வந்துட்டான். உடனே ஜார்ஜ் முல்லர் கேட்டாராம், எப்பா நீ அவர் பேரை சொல்லி திட்டினல அவர் உனக்கு ஏதாவது பதில் சொன்னாரு? அவர் பதில் சொன்னாரு? சொல்லல. சரி பரவாயில்ல. அவனை பெருமையா பேசின பிறகு அவரு உனக்கு ஏதாவது பதில் சொன்னாரு? சொல்லவே இல்லை. அதுதான்ப்பா சிலுவையில் அறையப்பட்டது. சுய பெருமையை உடைச்சுகிறது. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். நான் நீதிமான். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன், உண்மைதான். ஆனால் நான் அல்ல, நான் சிலுவையில் அழைச்சிட்டேன். என் பெருமைகள் எல்லாத்தையும் நான் சிலுவையில் அழைச்சிட்டேன்.
ஒரு மனிதன் என்ன அவமானம் பேசினான், செத்தவனை போல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சிலுவையில அரைஞ்சிட்டீங்கன்னு. உங்களை எவ்வளவு பெருமையா பேசினான், செத்தவனை போல இருந்துட்டீங்கன்னா நீங்க யாரா இருக்கீங்க? சிலுவையில அறையப்பட்டீங்க. சிலுவையில அறையப்பட்ட ஒரு மனிதன் எந்திரிச்சு செயல்பட முடியாது. ஆண்டவரா பார்த்து செஞ்சாதான். அல்லேலூயா. அதெல்லாம் பரிசுத்த பவுல் சொன்னார். பிரியமான சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு நம்ம நீதிமான். இப்போ நான் திரும்பியும் சொல்றேன், நம்ம நீதிமானா இல்லையா? நம்ம நீதிமானா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யப்படணும்? சிலுவையில அறையப்பட்டிருக்கணும். சிலுவையில அறையப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க சிலுவையில அறையப்பட்டிருக்கீங்கன்னா உங்களை எவ்வளவு தூசினாலும் மறு உத்தரவு நீங்க கொடுக்கவே கூடாது. உங்களை எவ்வளவு தாவமா திட்டினாஞ்சதான் இயேசு கிறிஸ்து செஞ்சாங்க. அப்படி காரி துப்புனாங்க முகத்து மேல. யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். இந்த சத்தியத்தை நான் பூரணமான பாக்கியமான மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் இன்னைக்கு ட்ரையல் எடுக்க போறேன். இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். இந்த சத்தியத்தை நான் சிலுவையில அரைஞ்சிருக்கேன். எவ்வளவு அவமானம் தான் நான் பிரதியுத்தரம் பண்ணக்கூடாதுங்கிறத நான் தியானிச்சிட்டு இருக்கேன். இந்த சத்தியத்தை ஆண்டவர் பேசின நாள் முதற்கொண்டு, பேசின நாட்கள் முதற்கொண்டு தேவன் எனக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரையல் அது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ என்ன பேசினாலும் பரவாயில்ல, உனக்கு விரோதமா என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்யணும்? செத்தவனை போல இருந்து. இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாருங்க. காரி துப்புனாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கைய அப்படின்னு தூக்குறதுக்குள்ளே சலான்னு அடிக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்கு. அப்படிதானே? லேசா கைய அப்படி தூக்கிட்டா போதும் எதிராளி என்னைய அடிக்கைக்கு முற்பட்டுட்டோம். நம்ம முற்படுறோம். அப்படிதானே? காரி துப்புனாருங்க இயேசு. யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நாமளா இருந்தா எந்த மாதிரி கொதிச்சிருப்போம். நம்ம எப்படி குதிச்சிருப்போம், எப்படி சாபம் விட்டுருப்போம், என்னெல்லாம் பேசியிருப்போம். நம்ம நீதிமான். இயேசு கிறிஸ்து நீதிமானுங்க. இந்த ட்ரையல் நம்ம எடுக்கணும். நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இனிமே எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆசை இச்சை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ நான் அதை செய்ய போறேன். அவ்வளவுதான். ஆண்டவர் பேசுனா பேசுறேன், பேசனா பேசாம இருக்கேன். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதன் இப்படிதான் இருப்பான். சிலுவையில் அறையப்படாத ஒரு மனிதன் சுதந்திரவாளி. அவன் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதன், நான் அல்ல இயேசுவே என்னை பிழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதன் என்னன்னா, அவர் சொல்றப்ப பேசணும், அவர் சொல்றப்ப அமைதியா இருக்கணும், அவர் சொல்றப்ப ஒதுங்கி நிக்கணும், விலகணும், வரணும், போகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செஞ்சாரு. வந்தாரு, பேச வேண்டிய இடத்துல பேசினார், ஜாடையா பேசுற இடத்துல ஜாடையா பேசினார், நேரடியா பேசுற இடத்துல நேரடியா பேசினார், விடுகதை பேசுற இடத்துல விடுகதையா பேசினார், விலகுற இடத்துல விலகி ஓடினார், மாயமானார், காணாமல் போனார். அவர் நீதிமான். நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு நாம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரையல் எடுக்கணும். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ 2 ஆசீர்வாதத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போயிடாதீங்க. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உன் பிள்ளைகளும் நீதிமானா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நீதிமானா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைகளை கைவிடாத தேவன் கண்டிப்பா கைவிட மாட்டார். நீ நீதிமானா இருக்கணும், அவ்வளவுதான். சிலுவையில் அறை.
இந்த நீதிமானாய் முதிர் வயதிலும் நீ புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும்னு சொன்னா, கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? சிலுவையில அறையணும். தூசுறவங்க தூசிப்பாங்க, புகழுகிறவங்க புகழ்வாங்க, அது உன் காதுக்கே வரக்கூடாது. அது உன் காதுக்கே வரக்கூடாது. தூசணும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கும் மனசுல வச்சுக்காங்க. நான் இப்போ ஒரு 2-3 நாட்களாகி நான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரண பாடுகளை தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். காரி துப்புனாருங்க. அந்த அந்த சம்பவத்தெல்லாம் நாம அந்த இடத்துல இருந்தோம்னா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு காரி துப்புறான்னு சொன்னா நாம நிலைமை என்ன செஞ்சிருப்போம் மட்டும் நினைச்சு பார்த்துக்காங்க. அந்த மனிதனை உயிரோட வச்சிருப்போம். நம்ம நினைச்சு கூட பாருங்க. இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தார். ஏன் தெரியுமா? சிலுவையில அரைஞ்சிட்டார். சிலுவையில அரைஞ்சிட்டார். அவனால ஒண்ணுமே இல்லை. பிரியமான சகோதரனே சகோதரி, பழக வேண்டும். வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நீதிமானா இருக்கணும். அநேகருக்கு கனி கொடுக்கதா காணப்படணும். அநேகருக்கு பிரயோஜனமாய் காணப்படணும். நாம முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கணும். நம்ம சந்ததி கைவிடாம இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? சிலுவையில அறையப்பட்டிருக்கணும். தூசிக்கிறவங்க தூசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் ஓய மாட்டாங்க. அவங்க அதுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். தூசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். பேச வேண்டிய நேரத்துல பேசணும். சிலுவையில ஆண்டவர் சொல்ற நேரத்துல மட்டும். ஏன்னா நீ பிழைக்கல. யாரு படிச்சிருக்காரு? கிறிஸ்துவே எனக்குள் படிச்சிருக்காரு. அவர் சொல்லுவார் திடீர்னு, பேசு அப்படின்பாரு, பேசணும். எச்சரிப்பு கொடு அப்படின்பாரு, எச்சரிப்பு கொடுக்கணும். நீ பேசாதான்பாரு, பேசல. நீ ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா ஓடி ஒளிஞ்சுக்கணும். வாயோட வாய ஒட்டிக்கோ அப்படின்னா ஒட்டிக்கணும். இவ்வளவுதான். இந்த அனுபவம் மட்டும் நம்ம பெற்றுட்டோம்னு வைங்களேன், கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம ஜெயிச்சலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லாரும் எழுந்திருப்போம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன நான் சிலுவையில அரைஞ்சிருக்கேன். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம். ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் நீதிமானாக இருக்கணும். ஏன்னா நானும் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். நான் நீதிமானா இருக்கணும். ஏன்னா நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியுமா இருக்கணும். நான் நீதிமானா இருக்கணும். என் குடும்பம் பாதுகாக்கப்படணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒப்பு கொடுங்க.